மாஸ்டர், இன்னொன்னு நீங்க 20 வருஷத்துக்கு மேலேயே வந்து இந்த துறையில இருக்கீங்க இல்லையா? எந்த துறையா இருந்தாலுமே, எல்லா துறையிலுமே போட்டி, பொறாமை, நம்மள வந்து எ ஏளனமா பார்க்குறது, இது எல்லாமே இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. இந்த மாரி உங்களுக்குமே இருக்கா மாஸ்டர்? நீங்க அத எப்படி ஹேண்டில் பண்றீங்க? ஆ கண்டிப்பா நானும் இதுலேருந்து எக்செப்ஷனல் இல்ல. கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா நெறைய நானுமே கோ த்ரூ பண்ணியிருக்கிறேன். ம். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளை ஏளனமாவோ, இல்ல நம்மள வந்து பூலியோ, ஏதாவது நம்மள வந்து மைனஸாவோ எது செய்றாங்கன்னா, அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று உடனே அவங்களுக்கு வந்து ஒரு ரிப்ளை பண்ணி, உங்கள சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களை பற்றி ஏதாவது தப்பாக பேசும்போது உங்களோட மன ஃபீலிங் எப்படி இருக்கும்? உங்களோட ஃபீலிங் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு போயிடுது. ஏன்னா நம்ம எதையோ ஒன்று நினைச்சு வெற்றி காணணும்னு போயிட்டு இருப்போம். இதெல்லாம் சின்ன மேட்டர். இப்போ ரோட்ல நம்ம வீடு பக்கத்து இருக்காரு, என்னங்க உங்களை பார்த்து போறான் நீங்க அதை கவனம் செலுத்துனீங்கன்னா நீங்க எதை நோக்கி போறீங்களோ அதை அடிபட்டு. இதெல்லாம் பேசினா பேசிருப்போம். நம்மளுக்கு என்ன, நம்ம அடைய வேண்டிய இடத்த அடைஞ்சா அதே வாய், ஆஹா நான் அப்பவே நினைச்சேன், அப்பவே இப்படி வரும் அப்படி வரும், அந்த வாய் அப்படி பேச மாத்திக்கிற கிடையாது. அதற்கு பதிலாக உங்களுடைய செய்கையில, அதாவது உங்களோட அச்சீவ்மெண்ட்லயோ, உங்களுடைய அது டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டோம். இட்ஸ் ஓகே. இயர்ஸ் எத்தனை இயர்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல. அமைதியா இருந்து சாதிச்சுட்டும் நீங்க வந்து பெருமைப்பட்டுக்க வேண்டாம். தட்ஸ் தட்ஸ் நார்மல். நீங்க வந்து உங்க ம். வேலையை கரெக்டா முறையா செஞ்சுட்டு நீங்க பாட்டும் போயிட்டே இருந்தா இந்த மாதிரி விஷயத்துல இருந்து நீங்க யூ வில் பி டிஸ்ட்ராக்டட். அஃப்கோர்ஸ் அந்த மாதிரி நம்ம கேள்விப்படும் போது மனம் கஷ்டப்படும் தான். ஆனா இருந்தாலும் அந்த டைம்ல நம்ம கொஞ்ச நேரம் ஓகே ஃபீல் பண்ணிட்டு இட் இஸ் ஓகே, நம்ம பரவாயில்ல, நம்ம வந்து மேபி நம்ம இன்னும் கொஞ்சம் நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், நம்மள இன்னும் நல்லா பண்ணுவோம் நம்ம அப்படின்னு ம். சொல்லிட்டு நம்ம பாட்டு நம்மளுடைய கரியரை நம்ம எடுத்துட்டு இல்லை நம்ம ஜேர்னியில போகணுமே தவிர ஒவ்வொன்றுக்கும் நம்மளுடைய ஜேர்னியை நம்ம வந்து தடை நம்மளே விதிச்சுக்க கூடாது. அதுக்கெல்லாம் ம். நம்ம ரிப்ளை பண்ணியோ இல்லை அதுக்கு வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ஏதாவது பண்ணியோ அவங்ககிட்ட போய் திருப்பி கன்ஃபரண்ட் பண்ணி. ஏன்னா எல்லா இந்த வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் மட்டும் இல்லை, எல்லா துறையிலையுமே இந்த உலகம் எப்படி ஆயிடுச்சுன்னா எல்லாத்துக்குமே எல்லாரும் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு எல்லாருக்கும் அந்த ஒரு ஃப்ரீடமோ இல்லை அவங்களுக்கு ம். உரிமை இருக்குன்னு எல்லாரும் நினைக்கிற ஒரு சூழ்நிலை இப்போ வந்துருச்சு பிகாஸ் ஆஃப் த சோஷியல் மீடியா. ம். கரெக்டுங்க. அதனால ஆமா. ஒவ்வொருத்தவங்களுக்கும் நீங்கள் வந்து போய் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ம். இஃப் யூ ஃபீல் தட் யூ ஆர் டூயிங் த ரைட் திங், நீங்கள் உங்கள் ஜேர்னியை கரெக்டாக பண்ணிட்டு ஒரே ஒரு விஷயம் தான் நான் இன்ன வரைக்கும் நான் பிலீவ் பண்ணுறேன். ஒரு விஷயத்துக்கு நான் பயப்படணும், இறைவனுக்கு பயப்படணும். ஏன்னா நீங்கள் முறையாக அந்த இறைவன் கூட என்ன நான் சொல்கிறேன்னா நம்ம செய்கிற காரியத்தை கரெக்டாக பண்ணணும். அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யூ ஷுட் ஜஸ்ட் கோ ஆன். தட்ஸ் ஹவ் ஐ ஹேண்டில் மை. ரொம்ப ரொம்ப என்ன சொல்லுவாங்க, ரொம்ப ஆழமா இருக்கு. நீங்க இத ஏன்னா நெறைய பேர்னால வந்து அவங்கனால புகழ் வந்து ஏத்துக்க முடியும். ஏன்னா எங்க அப்பா எப்பவுமே ஒண்ணு சொல்லுவாரு, "நீ வந்து ஒரு விஷயம் நீ வந்து பண்றீன்னா, உயர்வா பேசுவான். இன்னும் ஒரு 10 பேர் உன்னைய வந்து தாழ்த்தி பேசுவாங்க. 2மே எடுத்துக்கணும். ஆனா தாழ்த்தி பேசுறவங்கள வந்து தள்ளி வச்சுறாத. அவங்க தான் வந்து நம்மள இன்னும் மேல மேல நெருப்பு கண்டிப்பாக. மாரி மேல உயிர கொண்டு கண்டிப்பாக. வருவாங்கன்னு." அதாவது இதை எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்னு பொறுத்து இருக்கு. முறையா ம். ஹேண்டில் பண்ணீங்கன்னா, நீங்க இன்னும் மேல 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 வந்துருவீங்க. இப்போ ஒரு நிகழ்ச்சிக்கு என்ன கூப்பிடுறாங்க, நான் போறேன்னு வச்சுக்கோ. இப்ப ம். எங்களுடைய துறையில ம். எல்லா பாசிட்டிவ் மட்டும் தான் நான் பார்ப்பேன். இப்படி பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்களே, இது செஞ்சிருக்காங்களே, ம். ஹவ் நைஸ். எல்லா பாசிட்டிவான விஷயங்கள மட்டும் நான் நல்லா பார்த்துட்டு, ஐ பி வெரி ஹேப்பி ஃபார் தட். அடுத்து வர ஜெனரேஷனுக்கு நம்மளோட கலையுலகம், நம்மளுடைய கலையுலகம். அதாவது இந்த இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன் இந்த பரதநாட்டியம்ங்கிறது வந்து சவுத் இந்தியாலருந்து எஸ், வருது எஸ், இல்லையா? எஸ், எஸ். இது எந்த அளவுக்கு நம்ம பாதுகாக்க பாதுகாக்கணும்? ஓகே. அடுத்து வர ஜெனரேஷன். நான் அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, இப்ப எல்லாமே ஒரு துரித காலம். அதாவது துரிதம்னா வெரி ஃபாஸ்ட். ம். ஒரு ஸ்டெப் வச்சுட்டு மேலே இன்னொரு ஸ்டெப் வச்சிடணும். வெரி ஆமா. ஃபாஸ்ட். ம். அப்படி இல்லாமல் முறையாக கற்றுக்கணும், முறையாக அந்த ஜேர்னியில் வரணும், குரு பக்தியோடு இருந்து அந்த முழுமையாக கற்றுட்டு அந்த மைண்ட் செட் நான் சொன்ன மாதிரி தான். நீங்கள் ஒரு பொறுப்புணர்ச்சி, கமிட்மெண்ட். கமிட்மெண்ட். பொறுப்புணர்ச்சினா உங்களுக்கு வந்து ரொம்ப, அதான் எப்பயும் சொல்லுவேன் நான், இந்த என்னோட எல்லா மேடைகளையும் பயபக்தி, பயம் பக்தி. பக்தினா கலை மேலே பக்தி, ம். ரொம்ப பக்தியா. பயம்ங்கிறது என்னன்னா எனக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு, ம். அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்துட்டு போக வேண்டிய பொறுப்பை வந்து நான் பயமா முறையா கத்துக்கிட்டு கரெக்டா கொண்டு போனாதான் அடுத்த ஜெனரேஷன் அதை நல்லா கத்துக்குவாங்க. நான் ம். ஏதாவது ஒரு சரி
100%ல 50 தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்துக்கு போகும்போது இன்னும் 25 ஆயிரும். அந்த மாதிரி இல்லாம பொறுப்பா நம்மளுக்கு அந்த பொறுப்புணர்ச்சியோட கரெக்டா பண்ணினீங்கன்னா இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இந்த கலை வாழும், கண்டிப்பா வாழும். எஜுகேஷனல் வைஸ் அப்படி எடுத்தா டிப்ளமா, டிகிரி, மாஸ்டர் அந்த மாதிரி இருக்கு இல்லையா? அது மாதிரி பரதநாட்டியத்துலயும் இல்ல சங்கீதத்திலயும் அந்த மாதிரி இருக்கா மாஸ்டர்? ஓகே. இப்போ எங்களை கேட்டிங்கன்னா, இது நான் வந்து ஒரு வரையறை செய்ய முடியாது. இவ்வளவுதான். ஆனா, இப்போ சில பேருக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, சலங்க பூஜைன்னு நிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சலங்க பூஜை முடிஞ்சோடனே முடிஞ்சிருச்சு. சரி ஒரு வாட்டி டான்ஸ் ஆடிட்டாங்க. சலங்க பூஜைங்கிறது கிராடுவேஷன் மாதிரி. இட்ஸ் நாட் அ கிராடுவேஷன். இது ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஸ்டேஜில் ஆட போகிறாங்க, சலங்கை கட்ட போகிறாங்க. ஒரு அதை வந்து இங்கே என்ன பண்ணிடுறோம், பூஜையெல்லாம் பண்ணி நல்லா ரொம்ப ஆஸ்பிஷியஸாக அதை சலங்கையை கட்டி நம்ம ஒரு சின்ன ப்ரோக்ராம் மாதிரி பண்ணி எல்லாம் பண்ணுறோம். ஸோ அதை வந்து என்ன சில பேர் அதுலேயும் நின்றவங்க இருக்கிறாங்க. ஆனால் அதுதான் சொல்கிறேன், நம்ம வரையறை வைக்கல. அதே மாதிரி சில பேர் கற்றுக்கிட்டு அரங்கேற்றம் முடிஞ்சோடனையும் நின்றுறாங்க. சில பேர் நட்டுவாங்கலாம் கற்றுக்கிட்டு கூட இன்னும் நிறைய அதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இல்லை அதுலேருந்து சில பேர் டீச்சர்ஸாக மாறிடுறாங்க. இது எண்டு இல்லை. கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் அவ்வளோ இருக்கு. எஸ், கடல் அளவு இருக்கு. இன்ஃபினிட்டி கத்தா திரஹிங்கான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா மலையில. ஸோ இட்ஸ் லைக் அவ்வளோ இருக்கு கற்றுக்கிறதுக்கு. ஸோ அதனால பவுண்டரிஸ் இல்லை. ஸோ என்ன கேட்டிங்கன்னா அதுக்கு முடிவு இல்லை. இப்போ இந்த கலைத்துறையில் இருக்கும்போது நம்மளோட எதிர்காலம் எப்படிலாம் அமைச்சுக்கலாம்? என்ன ஃபியூச்சர் இருக்கு மாஸ்டர்? ஓகே, இப்போ நீங்கள் அந்த ஃபியூச்சர் உங்களுக்கு எப்படிங்கிறத நீங்கள் தான் நிர்ணயம் பண்ண போகிறீங்க. இட் இஸ் வெரி வெரி இண்டிவிஜுவலிஸ்டிக். இப்போ சில பேர் வந்து அவங்களோட ஃபியூச்சர் வந்து அவங்க நிறைய கற்றுக்கணும், பட் அவங்களுக்கு ஏர்னிங் வேண்டாம். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு படிப்பு இருக்குது, அவங்க ஒரு ப்ரொஃபஷனில் இருக்காங்க. இன்னொரு வகை எப்படின்னா அவங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சி இதை வந்து ஒரு கரியராகவே எடுத்துக்கணும்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஒரு 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 பள்ளியை நிறுவனம் பண்ணி அதை முறையாக ஆரம்பித்து அதை வந்து கிளாஸஸ் பண்ணி அவங்க பிள்ளைங்களெல்லாம் கொண்டு வந்து அது ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ். இன்னொன்று சில பேர் வந்து பர்ஃபார்மன்ஸு அந்த மாதிரி போயிடுறாங்க. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க உங்களுடைய ஃப்யூச்சர் எப்படி வச்சுக்கணும்? இந்த உங்களுக்கு அதுலேருந்து எதுவும் ஒரு பெரிய அளவில் ஒரு வருமானமாக வரணும்னா அந்த அளவுக்கு நம்மளும் உழைந்து கேட்டிங்கன்னா ஒரு ஒரு இன்டர்வியூஸில் தான் ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முந்தி, அதாவது அவங்களுடைய ஒரு ப்ராட்காஸ்ட்காக கூப்பிட்டுட்டு நீங்கள் என்ன சசாரீதியெல்லாம் பாடுறீங்க, அது என்னது அது அப்படிலாம் கேட்கும்போது எனக்கு ஹர்ட் ஆகிடுச்சு எனக்கு உள்ளுக்கு. ஆனால் நான் காட்டிக்கல. ஏன்னா ஆனால் அந்த நேரத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவங்களுக்கு புரியல, மக்களுக்கு புரியல. இதனால தான் பார்த்தீங்கன்னா என்னுடைய பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் செய்வேன். வீணை ஆர்கெஸ்ட்ரா 60-70 மாணவர்களை வச்சு பெரிய பெரிய ஆர்கெஸ்ட்ரா செய்யும் போது ஐ என்ஷூர் தட் நான் எடுக்கிற ஐட்டம்ஸ் மக்களை போய் அடையணும், அவங்களுக்கு புரியணும். இல்லை இன்னொன்று எனக்கு என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்கிறேன், அவங்க எங்கேயாவது கேட்டிருக்கணும், அதை இதை நம்ம கேட்டிருக்கிறோம்ல, இது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமாச்சு, தெரிஞ்ச பாட்டு, அப்போ அவங்க அதை என்ஜாய் பண்ணுறாங்க. அதர்வைஸ் இப்போ நாட்டியத்துலேயே நிறைய இருக்குது, சான்ஸ்கிரிட்டில் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது they won't understand. அதனால தான் எனக்கு தோணுது லைக் என்ன செய்ய, இப்போ அந்த செட் ஆஃப் ஆடியன்ஸாக இருந்தால் இந்த புரிஞ்ச ஆடியன்ஸ்க்கு புரியும். நம்ம அதை பற்றி தான் பேசுகிறோம். அதை புரியாதவங்க இருக்காங்க இல்லைங்களா, அது வந்து தப்புன்னு இல்லை, அவங்களுக்கு புரியாதனால they don't enjoy. என்ன பண்ணுறாங்க இப்போ நம்மளுக்குன்னா இப்போ ஒரு நாட்டியத்தை பண்ணால் இது புஷ்பாஞ்சலி பண்ணுறாங்க, ஜதீஸ்வரம் பண்ணுறாங்க, இது வந்து தில்லானா பண்ணுறாங்க, இது வர்ணம் போயிட்டுருக்கு, நம்மளுக்கு எல்லாம் தெரியும். அவங்களுக்கு அது எது எல்லாமே டான்ஸ் மாதிரி இருக்கும், ஏதோ அப்படி இருக்கும் இல்லைங்களா. அப்படி இல்லாமல் அந்த புரிதல், அதாவது அவங்களுக்கு வெல் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பண்ணும்போது எனக்கு தெரிந்து என்னுடைய இதில் புரியாதவங்களும் என்ஜாய் பண்ணுறதும் இருக்குது சில நேரத்தில். ஆமாம், கரெக்ட். இட்ஸ் நாட் அ ரிஜெக்ஷனா. நான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னா இட்ஸ் நாட் ரிஜெக்ஷன், அவங்களுக்கு பிடிக்காம எல்லாம் இல்லை, புரியல, வாட் தே ஆர் டூயிங், அவங்களை போய் அடையல, கனெக்ட் ஆகல, அதனால தானே தவிர இட்ஸ் நாட் தட் பீப்புள் டோன்ட் லைக்னு இல்லை. இந்த மாதிரி தான் வந்து நிறைய விஷயம் வந்து புரிய மாட்டேங்குது, புரியாதனால அதில் ஆர்வமும் வர மாட்டேங்குது. இது ரொம்ப முக்கியமாக இந்த ஒரு விஷயம் நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஹவு வி மேக் பீப்புள் டு see us, நம்ம கூட எப்படி நம்ம கொண்டு வரணும். ஒரு விஷயம் நம்ம கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்குது, அதை வந்து மக்களை போய் அடையிற அளவுக்கு. இடையில ஒரு ப்ரீவியஸ் அரங்கேற்றம் பரதநாட்டியம், அதில் வர்ணத்தில் ஒரு சின்ன ஒரு ட்ராமா மாதிரி நான் போட்டிருந்தேன், அபிராமி பட்டர். அதையே நம்ம வடிவமைச்சது எனக்கு அவ்வளோ ஒரு மறுநாளே எனக்கு வந்து எனக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு மாஸ்டர்.
எனக்கு ஃபீல் வந்து இதுதான் அச்சீவ்மெண்ட். எந்த அச்சீவ்மெண்ட் பண்ணீங்கன்னா மக்களை போய் அடையிறது. தே ஷுட் ஃபீல், அவங்களுக்கு அது புரியணும். அவங்களுக்கு புரிஞ்ச கதை அது அது கண்மண்ணுக்கு அப்படி வரும்போது தே விஷுவலைசிங் த திங், அது அவங்கள போய் அடையுது. தே ஃபீல் கனெக்டட். மாஸ்டர் என்னன்னா இப்ப நம்ம இந்திய சமுதாயத்துல பரதநாட்டியம் பத்தின ஒரு அவேர்னஸோ இல்ல சங்கீதமா இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய கலாச்சார மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கணும், இதை வந்து கத்துக்கிறதுக்கோ இல்ல இது மேலுமே வளரணும் மலேசியாவில், இந்தியா வேணாம் மலேசியாவில் இது ஒன்றும் வளரணும் அப்படின்னா எங்க வந்து பற்றாக்குறையா இருக்கு, பேரண்ட்ஸ்க்கு தெரிய மாட்டேங்குதா இல்ல நம்ம இந்திய சமுதாயத்துக்கே இந்த பரதநாட்டியம் பத்தியோ இல்ல சங்கீதத்திலயோ ஆர்வம் குறைவா இருக்கு, அது எங்க சரி பண்ணா இது சரிப்படுத்தலாம் மாஸ்டர்? ஓகே, இதில் நீங்கள் கேட்டிங்கன்னா டோட்டல் ஆன்சர் வந்து ஒரு அவேர்னஸ் தான். வாழ்க்கையில் வந்து படிப்பு, டியூஷனோ இல்லை மற்ற விஷயங்கள் எல்லாமே முக்கியம். ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த அவேர்னஸ் இருக்கணும். ஏன்னா நம்ம மூலியமா தான் நம்மளால வந்த இந்த கலை, நம்மளோட மூதாதையர்களால் வந்த கலை, நம்மளால தான் அடுத்தடுத்த ஜெனரேஷன் போனோன்னா நம்ம பிள்ளைங்களை அதில் வந்து இன்வால்வ் பண்ண வைக்கணும். ஏதோ ஒரு விஷயத்தில் உங்கள் பிள்ளைங்களை வந்து இன்வால்வ் பண்ண வச்சிங்கன்னா அது அவங்களுக்குமே ஒரு பெரிய ஒரு நன்மையாகவும் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாகவும் ஒரு அவங்களையே மேம்படுத்தி அவங்களுடைய படிப்புக்கும் சரி எல்லாத்துக்குமே நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். நம்மளுடைய சில விஷயங்கள் நம்ம கற்றுக் கொடுக்குற விஷயங்கள் வந்து பிரெயினுக்கு ரொம்ப ப்ராக்டிஸ்ட், அது வந்து ரொம்ப ஆக்டிவேட் பண்ணி உங்களோட பிரெயின் ஒர்க் பண்ணுறதுக்கு. அதனால சொல்லுவேன், நீங்கள் படிப்புலையும் நல்லா வருவீங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, என்னுடைய மாணவர்கள்லாம் ஸ்ட்ரெயிட் ஏஸ் வாங்குவாங்க, முதல் நாள் கிளாஸ்க்கெலாம் வந்திருப்பாங்க நார்மலாக. ஸோ தட்ஸ் அது என்றைக்குமே உங்களோட படிப்பு. சில பேர் வந்து படிப்பு கெட்டுறோன்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இது படிப்பு கெடுது, ஸோ இதெல்லாம் தேவையில்லை, இது முக்கியம் இல்லை அப்படின்னு. இட் இஸ் ஆல்வேஸ் லைக் அந்த ஒரு அவேர்னஸ் தான். இதுவும் ஒரு ஆக்டிவிட்டி. ஒரு நம்மளுடைய வாழ்க்கையில் இது ஒரு சின்ன விஷயமா நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா, இந்த ஒரு அவேர்னஸ் இருந்தால் இந்த விஷயம் வந்து லேக் ஆகாதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு மிஸ்கான்செப்ஷன் சொல்லலாம், இல்ல தப்பான ஒரு புரிந்துணர்வு சொல்லலாம். ஏன்னா மாஸ்டர் நானே வந்து பார்த்துருக்கேன், பரதநாட்டியம் பழகின சில ஆண்கள் வந்துட்டு அவங்க கொஞ்சம் நளினமாவே இருப்பாங்க. அது ஏன் அந்த மாதிரி ஆகுது மாஸ்டர்? ஓகே, அது நல்ல கொஸ்டின்மா. அந்த நளினமா இருக்கிறது நடனம் இல்லை, நளினமா இருக்கிறது அந்த இண்டிவிஜுவல். உங்களுக்கு புரியுதுங்களா? யாரையும் நம்ம தப்பா சொல்லலை, தப்பாவும் புற்றை பண்ணலை. பட் நளினமா இருக்கிறது அந்த இண்டிவிஜுவல் தானே தவிர நடனம் கிடையாது. ஒரு மேல் டான்ஸ் அதுலயும் என்கிட்ட வந்தாங்கன்னா சரி, ஸ்டிஃபா இருக்கணும், கரெக்டா இருக்கணும், நடக்கும்போது ஒரு குழுக்கு நட இருக்கு, அதுலயும் ஆண் மாதிரி அந்த கம்பீரமா இருக்கணும் எல்லாத்துலயும். அப்படிங்கிறது அந்த ட்ரைனிங்கே அதுக்கு தான், அந்த கம்பீரமா பண்ணணும் எந்த ஒரு விஷயத்துலையும். அதுலயும் நான் அதுல ரொம்ப எஃபர்ட் போடுவோம். எஃபர்ட்னா ரொம்ப கவனமா இருப்போம். அவங்க நளினமா காட்டிடக்கூடாது அந்த மேல் டான்ஸரை அப்படின்னு. நான் ஏன் இதை சொல்றேன்னா, நான் இதை பத்தி நம்ம இந்த பரதநாட்டியத்தை பத்தி நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் சில விஷயம் படிக்கணும் இல்லையா, அந்த மாதிரி நான் ரிசர்ச் பண்ணும்போது நான் படிக்கும்போது சில கமெண்ட்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி லைக் அவங்க கமெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரினா நான் வந்து ஏன் ஆண் பிள்ளைகளை அனுப்ப மாட்டாங்களா, பயம். அந்த பரதநாட்டியம் இந்த நாட்டியம் பழகும் போது அவங்களுக்குள்ள அந்த நளினம் வந்துருமா, இல்லை அவங்க சாஃப்ட் ஆயிடுவாங்களா, அந்த மாதிரிங்கிற ஒரு பயம்னு சொல்லலாம், இல்லை தப்பான புரிந்துணர்வு சொல்லலாம். ஸோ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நடனம் தான், நளினம் அவங்களுக்குள்ள இருக்கிறது. ஆனா அதே நேரத்தில் ஒரு சின்ன விஷயம் நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேம்மா. மேபி ஒரு சின்ன பயம் இருக்கலாம். மெஜாரிட்டி எல்லாம் கேர்ள்ஸ் தான் இருக்கிறாங்க அங்க. இவங்க அங்க போறனால இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவாங்களா? எல்லா ஃபீமேல்ஸ்லாம் அவங்க அப்படிதான் ஆடுறாங்க எல்லாரும். ஸோ இவங்க அவங்க கூட சேர்ந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுறாங்களோ? ஆனா அந்த அவேர்னஸ் முதல்ல இருந்து அவங்களுக்கு இருக்கும் பட்சத்துல ஒரு பெற்றோர் நம்ம கிட்ட வந்து கேட்டாங்க, நம்ம சொல்லிடுவோம், இல்ல தட் வில் நெவர் ஹேப்பன், அது நடக்கவே நடக்காது, நம்ம அதுல கவனமா இருப்போம். இப்ப ஆனா அவங்கள நினைக்கும் போது என்ன நினைச்சுக்கிறாங்க, இப்படி போனா பையனும் அப்படி ஆயிடுவான், ஓ மேபி ஃபெமினின் ஆயிடுவாங்களோ அப்படின்னு அவங்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் தான். அதாவது அவங்களா அப்படி நினைச்சுக்கிறாங்க என்ன கேட்டிங்கன்னா. பட் அது அப்படி இல்லை. ஆனா மேபி எனக்கு அப்படி தோணுது, மேபி எல்லாம் அப்படி இருக்குன்னா இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவாங்களோன்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு. அந்த பயம் ஏதோ ஒரு தப்பான ஒரு புரிந்துணர்வு, அதனாலேயே வந்து ஆண் பிள்ளைகளையும் அனுப்ப மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நான் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்தியா அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது மலேசியால வந்து ரொம்ப குறைவா இருக்கு ஆண் பிள்ளைகள் வந்து பரதநாட்டியம். அதுலயும் அந்த பசங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க மட்டும்தான் வராங்களே தவிர மிக குறைவு தான், மிக மிக குறைவு. மாஸ்டர் பிறவ வரம் தாரும்
பெம்மானே. சரி மாஸ்டர், இந்த கலைத்துறையில இருக்கிறது, அதாவது நம்ம இந்திய கலைத்துறையில இருக்கிறது வந்து, நீங்க இதுல இருக்கும்போது எந்த அளவுக்கு ஆன்மீகத்துல ஸ்பிரிச்சுவல்ல உங்களோட ஈடுபாடு இருக்கு, பக்தி இருக்கு கடவுள் மேல? ஓகே. எப்படின்னாமா நம்ம வந்து பக்தி இந்த ஸ்பிரிச்சுவலையும் இந்த ஆர்ட்டையும் நம்ம பிரிக்கவே முடியாது. ம் நான் முதல்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படின்னா இப்போ சங்கீதம் எடுத்துக்கிட்டேன்னா எடுத்ததெல்லாம் இந்த முதல்ல நொட்டேஷன்ஸ் எல்லாம் படிச்சுட்டு முதல்ல ஒரு பாட்டு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறோம். அதுக்கு பேர் கீதம். ம் கீதத்திலே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கணநாதா எல்லாம் கடவுளை பற்றி தான் இருக்கும். ராமரை பற்றி இருக்கும், விநாயகரை பற்றி இருக்கும், அம்பாளை பற்றி இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி வந்து நீங்கள் ஸ்பிரிச்சுவலையும் எதையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண பிரிக்க முடியாது, முடியாது. பிரிக்கவே முடியாது. இட்ஸ் டுகெதர். ரெண்டும் ஒன்றா சேர்ந்தது தான். ஸோ என்ன கேட்டிங்கன்னா அதனால தான் என்னை வந்து ஒரு என்னுடைய ஸ்பிரிச்சுவலையும் இசையும் பிரிக்க முடியாது. ஐ see மை இசை ஆஸ் ஒரு ஒரு கடவுளோட இதாக தான் நான் பார்க்குறேன். எத்தனை விஷயங்கள் நம்மளோட விஷயத்தை கனெக்ட் பண்ணனா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் ஒரு விளையாட்டு பொம்மையான ஒரு பாட்டு, ம் அம்பாளை பற்றி உருகி பாடுறது, சம்டைம் கண்ணில் தண்ணி வரும். அதோடைய வரிகள், ஹவ் யூ கனெக்ட். அவங்கள பார்த்து நம்ம கேட்குறோம், அம்பாளை பார்த்து நான் ஒரு விளையாட்டு பொம்மையா உன்னையே நினச்சிட்டு இருக்கேன், மாநிலத்தில் பிறவி எடுத்திருக்கேன், நானிலத்தில் பிறவி எடுத்து திண்டாடினது போடாதான்னு கேட்போம். கேட்டது இல்ல மாஸ்டர். நான் ஒரு விளையாட்டு பொம்மையா ஜெகன் நாயகியே உமையே உந்தனுக்கு நான் நிலத்தில் பல பிறவி எடுத்து திண்டாடினது போதாதா உந்தனுக்கு. அது என்னன்னா இந்த பிறவி எடுத்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன், ம் இன்னுமே உனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையா, இன்னும் எனக்கு வந்து நிறைய சேலஞ்சஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்களே. ம் சரி, இதெல்லாம் வந்து ஒரு உள்ளுக்கு போனாதான் தெரியும் இவ்வளோ விஷயம் இருக்குன்னு. திஸ் ஆர் த திங்ஸ் லைக் எனக்குலாம் ரொம்ப கனெக்டட் டு மை அருள் அமுதை பருக அம்மா அம்மான்னு நம்ம சொல்றேனே, அதெல்லாம் எனக்கு ஒரு வாட்டி கண்ணுல தண்ணி வந்துருச்சு. எனக்கு நான் பாடுவேன், ம் அருள் அமுதை பருக அம்மா அம்மா என்றலறுவதை கேட்க ஆனந்தமாம் ஒரு புகழின்றி உன் திருவடி அடைந்தேனே திருவுள்ளம் இறங்காதா உந்தனுக்கு. அருளமுதை பாருங்க, அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டே இருக்கிறேன், அம்மா அம்மா நான் சொல்லிட்டே இருக்கேன், உங்க காதுல விளங்கலையா? ஒரு புகழையும் வேணாம் எனக்கு, எந்த ஒரு புகழும் வேண்ட, உங்களை அடையிறதுக்காக உங்களை தேடி தேடி வரனே, உங்களுக்கு அது கேட்கலையா? ஹவு டீப் த மீனிங். ம் கரெக்டுங்களா? லைக் நீங்கள் இது சோல்ஃபுல்லாக எடுக்கும்போது எனக்கு அப்படியே பாடும்போது எனக்கு ரொம்ப இது கண்ணை மூடிடுவேன், என்னால் முடியாது அதுக்கு மேலே, பிகாஸ் அவ்வளோ கனெக்டட் ஆகுது. இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சங்கீதம் பழகும்போது கிடைக்கும். சீரியஸ். சொல்லிட்டு அதே வரீங்க. மாதிரி இன்னொரு பாட்டு இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, ம் பிறவ வரம் தரும் பெம்மானே பிறவ வரம் தரும் பெம்மானே பிறவ வரம் தரும். அதுல என்ன சொல்ல வராங்கன்னா, பிறவா வரம் தாரும், எனக்கு வேண்டாம், போதும், இந்த வாழ்க்கை போதும், எனக்கு மானிட வாழ்க்கை போதும், பிறவா வரம் தாரும், பிறவா வரம் தாரும் இறைவா மறுபடி அப்படியே இருந்தாலும் நான் பிறந்துட்டாலும் இன்னொரு வாட்டி நான் உங்களுக்கு இன்னொரு இது கொடுத்தாங்களோ உனை மறவா ஒரு அதுல எவ்வளோ அந்த வாழ்க்கையிலையும் உங்களை மறக்கக்கூடாது. சரி, யூ கோ டீப், சீரியஸாக கனெக்டட் ஆகும்போது உங்களுக்கு கிடைக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். என்னுடைய மாணவர்களும் சில பேர் சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு கிடைத்த சில அனுபவங்கள் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்க பாடும்போது அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது, வைப்ரேஷன் எப்படி இருக்குது, அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அவங்களுக்கு ஒரு ஆஸ்பிஷியஸ் டேலையோ ஒரு சாமி மண்ணுக்கு நின்று அவங்க வாசிக்கும் போதும் சரி, வாட் தே ஃபீல் இது வெரி இண்டிவிஜுவலிஸ்டிங். இப்போ நம்ம வந்து இதை பொருளாதாரத்தை வச்சு நம்ம வந்து அடிப்படையில் வந்து எனக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னு வந்து நம்ம போய் நிற்கிறத விட நிம்மதி தானே முக்கியம். கரெக்ட். வாழ்க்கையில் என்ன முக்கியம், எது வரப்போகுது கடைசி வரைக்கும்? மன நிம்மதி மாஸ்டர். காசு இல்லாம இருந்தும் மன நிம்மதியாவது இருக்கிறவங்களும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, கரெக்டுங்களா? ஸோ திஸ் ஆர் த திங்ஸ்
கெட்ஸ் மீ கோயிங். ஐம் வெரி ஹாப்பி, வெரி வெரி ஹாப்பி தட் ஐ எம் இன் திஸ். இந்த இந்த ஒரு இதில் இருக்கிறத நான் ரொம்ப ரொம்ப பாக்கியமாகவும் கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய விஷயமாகவும் நான் கருதுறேன். வரோம். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஐம் வெரி ஹாப்பி, வெரி ஹாப்பி. முன்னாடி நம்மளோட உரையாடல் முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு விஷயம் நான் வந்து கேட்கணும் மாஸ்டர். நீங்க என்னென்ன வகுப்பு சொல்லி தரீங்க மாஸ்டர்? பரதநாட்டியம், சங்கீதம் தவிர. ஓகே. சங்கீதம், வீணை, வயலின், நட்டுவாங்கமும் சொல்லி கொடுக்குறேன். கீபோர்ட், ஹார்மோனியம். இதெல்லாம் நான் இன்ட்ரெஸ்டாக எடுத்து எடுத்து அடுத்து அடுத்து அடுத்துன்னு நான் போய் தான் நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நட்டுவாங்கம் வந்து முதல்ல கட்டை தட்டுறது எப்படி, அதுக்கப்புறம் ஜதி சொல்கிறது எப்படி, எப்படி சொல்கிறது, அப்படி ஒவ்வொரு அடவுக்கும் எப்படி வந்து சொல்கிறது, இப்படி எல்லாம் ஆரம்பித்து படிப்படியாக கொண்டு வந்துட்டுருக்கோம். முறையாக சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். இப்போ எங்களுடைய பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா அடவு இல்லாமலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அடைவு நிலைன்னு ஒரு எக்ஸாம் இருக்கிறனால அடவு கத்தே ஆக வேண்டும். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு அளவுக்காவது முழுமை அடைவாங்க ஒரு ப்ரோக்ராம்ஸ்க்கு தயார் பண்ணும்போது. சேம் கோஸ் சங்கீதம். அதுலேயும் சுரளி வரிசைகள், ஜண்டை எல்லாம் முறைப்படி போகணும். வர்ணம் அந்த மாதிரி மேலே 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 ஒரு வர்ணத்துலேயே 6 வர்ணம் எடுக்கணும். இந்த மாதிரி மேலே பஞ்சரத்ன கீர்த்தனை இதெல்லாம் எடுக்கணும். அந்த லெவல் இருக்குது. இது வந்து சில பேருக்கு இதுவும் தெரியாமல் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, போகிறாங்க வராங்க பாதியிலே நின்றலாமா அந்த மாதிரி இல்லை. அந்த அடைவு நிலை கரெக்டாக வச்சு அவங்கள மேலே கொண்டு அப்படி வரதான் பிள்ளைங்க இன்னும் முன்னேறுவாங்க. ஒரு விஷயத்த நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னுடைய ரொம்ப மூத்த மாணவி ஷர்வினான்ற ஒரு பொண்ணு, வீணை வாசிக்கிறவங்க, முருகா, ஷர்வினா, நிறைய பேர் படிச்சிருக்காங்க, அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க. இந்த 2 பேருமே நான் ரொம்ப என்கரேஜ் பண்ணி இப்போ இடையில கூட சொன்னேன், நீங்கள் பக்கவாத்தியத்துக்கு வந்து அடுத்த நிலைமைக்கு போக வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து எல்லா ஜோனரும் நம்ம வச்சுருக்கிறனால எல்லா பரதம் ஒரு சலங்க பூஜைக்கு நீ வந்து நான் பாடும்போது எனக்கு பக்கவாத்தியமாக வீணை வாசிக்கணும். அதுக்கு உன்னுடைய இதை நீ தான் வளர்த்துக்கணும். என்னென்ன பாட்டுன்னு சொல்லிடுறேன், உனக்கு கைட் பண்ணுறேன், உட்காந்து நோட்டேஷன் எழுது, சொந்தமாக எழுது. உன்னுடைய இதை ஒரு 2 ப்ரோக்ராம் நீ செஞ்சிட்டின்னா யூ வில் பி ஆன் யோர் ஓன். என்னால் என்னென்னலாம் முடியுமோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸை எப்படிலாம் கொண்டு வர முடியுமோ அவங்க ரெடியாக இருந்தால் கண்டிப்பாக நானும் ரெடி, அவங்கள மேலே மேலே கொண்டு வரேன். அதாவது மாஸ்டர், எனக்கு உங்ககிட்ட இவ்வளோ நேரம் வந்து பேசிட்டு எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியுதுன்னா, எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து காசாக பார்க்கக்கூடாது. இதுலேருந்து நம்ம நல்ல வருமானம் கிரியேட் பண்ண முடியுமா அந்த மாதிரி பார்க்காம, இது நம்மளோட கலாச்சாரம், இது நம்மளோட பாரம்பரியம் அப்படின்னு பார்த்துட்டு கற்றுட்டு வரணும். இல்லை அது கற்றுக்காட்டி கூட பரவாயில்ல, அதை பற்றி ஒரு சின்ன நாலேஜ் ஆகுது, சேவையும் அதற்குண்டான அந்த செயல்பாடும் இருக்கணும்னு நான் சப்போர்ட் ஆகுது இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அந்த சொன்னீங்க, அந்த பணமாக பார்க்குறது அது தானாக வரும். இது கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் அது சொந்தமாக ஏதோ நடக்கும். நீங்கள் ஏதோ நல்லா தான் இருப்பீங்க. பட் அது மெயினாக வரக்கூடாதுங்கிறது என்னுடைய வியூவர்ஸ். எப்படி உங்களை கான்டாக்ட் பண்ணுறது மாஸ்டர்? சோஷியல் மீடியா அக்கௌண்ட் ஏதாவது? நம்மளோட யூடியூப் சேனல் பார்க்கலாம். ராகமாளிகா கலைகேந்திரா மியூசிக் சென்டர்னு ஒன்று இருக்குது. இன்ஸ்டாலையும் இருக்குது, ஃபேஸ்புக்லேயும் இருக்குது. அதுக்கப்புறம் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் அதையும் நீங்கள் டிஸ்பிளேல போட்டுறேன் மாஸ்டர். கண்டிப்பாக படுங்க, கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்னொன்று, எதையும் உங்களை எந்த ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் பண்ணும்போதும் அதுவும் ரொம்ப முக்கியம். வற்புறுத்தி மற்றவங்களுக்காகவோ உங்களுக்கு ஏன் நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா, நீங்கள் பிடிச்சி ஒரு விஷயத்த பண்ணும்போது தான் நீங்கள் நல்லா பண்ணுவீங்க. இதில் கூட குறுக்கிக்க வேண்டாம். பரதநாட்டியம், சங்கீதம், வீணை இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்திய பாரம்பரிய கலைகள் நிறைய இருக்குல்ல, நிறைய இருக்கு. ஆமாம், அதையும் நம்ம சேர்த்துக்கணும் இதில். ஆமாம், இது மட்டும்னு நம்ம இதிலே குறுக்கிக்க முடியாது. நம்மளுடைய நிறைய ஸ்பாட்ஸ் சம்மந்தப்பட்ட கலைகள், இந்திய கலைகள் நிறைய இருக்குது. எந்த கலையாக இருந்தாலும் நீங்கள் ஏதாவது ஒன்று நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அது உங்களுடைய மைண்ட் செட்டுக்கோ, நீங்கள் ப்ராஸ்பர் பண்ணவோ, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்ஸாக கூட நம்ம வச்சுக்கலாம். அதை வந்து கலை ஆர்வம் என்பது இல்லை, கலை ஈடுபாடு வந்து நாட் ஜஸ்ட் அபவுட் டான்ஸ் இல்லை பாடிட்டு போகிறது அந்த மாதிரி இல்லை, வாழ்க்கை நடைமுறையே மாற்றக்கூடிய ஒரு விஷயம். ஒன்றிணைச்சுக்குங்க, ஒன்றிணைச்சுக்கணும். ரெண்டுமே ஒன்று தான். கரெக்ட். வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்களா மாஸ்டர்? வியூவர்ஸ்க்கு என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து முதல்ல சொன்ன மாதிரி தான் எல்லா கலையிலையும் அதோட தன்மைகள் இது கற்றுக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்டுங்கிறத விட இன் ஜெனரல் அந்த கற்றுக்கிற கலையோட அந்த பாரம்பரியம் என்ன, அது எப்படி வந்திருக்கு, அதை கற்றுக்கிறதுல நம்ம எப்படிலாம் நம்ம வந்து அதை
காத்துக்கணும் அப்படின்றது நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யூ வில் பி மோர் டிவோட்டட். அந்த கலையை கற்றுக்கும் போது ரொம்ப பவ்யமாக அதை கற்றுட்டு அதை ரொம்ப எடுத்துக்கிற போதே நீங்கள் ரொம்ப சீரியஸாகவும் எடுத்துக்குவீங்க. ரொம்ப ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு ஏதோ ஒரு ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம் அப்படின்னு இல்லாமல் ஒரு ஒரு எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு அதில் ஒரு பேஷன் இருக்கணும். கரெக்ட், பேஷன் இருக்கணும். அதை வந்து ரொம்ப வந்து பொக்கிஷமாக, அதுதான் சொல்ல வந்தேன். ஒரு பொக்கிஷமாக நம்ம எடுக்கும்போது அதுக்குண்டான எல்லா விதமான இதையும் நம்ம கொடுப்போம். உங்க கூட வந்து பேசுனதுல எனக்கு ஒன்று மட்டும் புரியுது மாஸ்டர், நீங்கள் வந்து இதில் மூழ்கிட்டீங்க. கண்டிப்பா 100% பற்று உங்களுக்கு கலை மேலே ரொம்பவே இருக்கு கண்டிப்பா. மாஸ்டர். என்னுடைய ஒரே ஒரு ஆசை கூட இருக்கு. நான் இதில் இந்த இந்த தருணத்தில் இதை சொல்லணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். இவ்வளோ மூழ்கி என்னால் பேச முடியுதுன்னா அந்த ஒன்றிணைந்து வாழ்கிறேன் அந்த இசையோடைய. எனக்கு ஒரு ஆசை என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு என்ன ஒரு ஆசை இருக்குன்னு என்ன கேட்டிங்கன்னா, என்னுடைய காலம் என்னுடைய உயிர் பிரிகிற வரைக்குமே இந்த இசையிலேயே இருந்துட்டு இந்த இசையோடையே நான் வந்து இந்த உலகத்தை விட்டு நான் போகணும்னு விரும்புகிறத தான் நான் எப்பயுமே நான் வந்து இறைவன்கிட்ட வேண்டிக்குவேன். அது உண்மை. ஏன் என்னையும் அழ வைக்கிறீங்க? இல்லை, அது உண்மை. எனக்கு அதுதான் வேணும். கடைசி வரைக்கும் நான் இருந்துட்டு இதுலேயே நான் வந்து போயிடணும். அதுதான் என்னுடைய ஆசை. எல்லாருக்கும் அது வராது. எனக்கு அது ரொம்ப இருந்திருக்கு. உங்களை மாதிரி ஒரு மாஸ்டர், டீச்சர், ஆசிரியர், கலை ஆர்வம் கொண்ட ஒரு மனிதர் அப்படி பார்க்கும்போது எனக்குமே கொஞ்சம் தாழ்வா உணர்றேன். ஏன்னா நானுமே பரதநாட்டியம் கிளாஸ்லாம் போயிருக்கேன், சங்கீதம் படிச்சிருந்திருக்கேன். ஆனால் அதை நான் கண்டினியூ பண்ணல. சில சூழ்நிலை காரணமாக நான் கண்டினியூ பண்ண முடியல. ஆனால் அதுக்கப்புறம் வேலைக்கெல்லாம் போனேன். ஸ்டில் நான் கண்டினியூ பண்ணிக்கலாமே. ஆனால் மைண்ட் செட் மாறிடுது இல்லையா, அதில் ஆர்வம் குறைஞ்சிருக்கு. ஸோ அதான் மாஸ்டர், உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்மளோட கலை, பாரம்பரிய கலையை வந்து காப்பாற்றி கொண்டு வந்துட்டு இருக்கிறதுல நீங்களும் ஒரு முக்கியமான ஒரு ஆளாக இருக்கீங்க. அதே நேரத்தில் என்னை மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம தான் மிக சிறந்தவராக இந்த கலையில் இருக்கிறோமான்ற அப்படி இல்லை. என்னை விட மிக அதிகமாக இந்த கலைக்காக தொண்டாக இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த கலை வாழணும், இன்னும் நிறைய மாணவர்கள் இதை கற்றுக்கணும், இதோட அவேர்னஸ் எல்லாருக்கும் வரணும். மலேசியாவில் இது ஒரு பரிணாமம் மாறணும். இப்படிதாங்கிறது இல்லாமல் இப்படியும் இந்த கலை கற்றுக்கிறதுனால சில விஷயங்கள் வருது அப்படிங்கிறது மாறி இது ஒரு வேற பெர்ஸ்பெக்டிவ் போகணும்னு நான் ஆசைப்படுறேன். பார்வை பார்க்குற விதத்தை வந்து நம்ம மாற்றி அமைக்கணும். கண்டிப்பாக. ஏன்னா நம்மளோட பாரம்பரிய கலையை பற்றி எப்பவுமே ஒரு மிஸ்கான்செப்ஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்கு சிலவங்களுக்கு. அதை நம்ம மாற்றி சார். நீங்கள் இன்னைக்கு என்னோட இந்த பாட்காஸ்ட் எபிசோட் 3, இது வந்து என்னோட 3வது பாட்காஸ்ட் மாஸ்டர், டாக்ஸ் வித் பிருந்தா. நான் கூப்பிட்டதுமே நீங்கள் என் கூட இணைஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர். எனக்குமே நான் உங்கள்கிட்ட ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த ஒரு வகையில் சில முக்கியமான விஷயங்களை நீங்களும் இதன் வழி வெளியே கொண்டு போகிறீங்க. ஸோ ஐ வில் சே திஸ் ஆஸ் அ மெசேஞ்சர் ஃப்ரம் காட். உங்கள் மூலியமாகவே இந்த கலைக்கு ஒரு சில விஷயங்கள் நல்லது நடக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ என்ன சூஸ் பண்ணி இந்த பாட்காஸ்ட் கொண்டு வந்ததுக்கு உங்களுக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் எங்களோட உரையாடல் கேட்டுட்டு இருந்த உங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. நம்மளுடைய சமுதாயத்தில், நம்மளுடைய இந்திய சமுதாயத்தில் இந்த கலை ஆர்வம், பாரம்பரிய கலை ஆர்வம் வந்து இன்னும் அதிகமாக வரணுங்கிறதே என்னுடைய வேண்டுகோள். நானும் முடிஞ்ச வரைக்கும் பங்கேற்பு கண்டிப்பாக நம்மளோட இந்திய பாரம்பரிய கலையில் கண்டிப்பாக நான் முயற்சி பண்ணுறேன், என்னோட பங்கேற்பு கொடுக்குறது.